அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6இல் ராகு, 7இல் சனி, கண்ட சனி, 9இல் செவ்வாய், 10இல் சூரியன் புதன், 11இல் குரு. விரய ராசியில் கேது சுக்கிரன் இணைவு உண்டு. ராசிக்கு சாதகமாக சூரியன் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு. அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். பண வரவுகள் உண்டு. இடமாற்றம் கிடைக்கலாம். அரசியல்வாதிகள் நன்றாக புகழ் பெறுவர். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். கட்சிக்கு புதுவிதமான பதவிகள் தங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு பெரிய மனிதரின் நட்பு கிடைப்பதால் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தாங்கள் தீர்வு காண்பீர்கள். தொழிலாளர்களுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் தொழில் நன்றாக இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கி கிடைக்கும். மாணவியர்கள் ஞாபக சக்தியுடன் செயல்பட்டு கல்வியில் சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும். ஆக 7ஆம் இடத்தில் சனி, கண்ட சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் தங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 6இல் ராகு, அற்புதமான அமைப்பு. ராசிநாதன் சூரியன் 10இல் ஆட்சி, யோக பலனை தரும். விரயத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தங்களுக்கு தரும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். புதிய நட்புகள் உண்டாகும். தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தும். பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பொது வாழ்வில் கௌரவம் அதிகரிக்கும். சுபகாரியம் தடங்கள் இல்லாமல் நடைபெறும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். கண்ட சனி என்பதால் சனி 7இலிருந்து தங்கள் ராசியை பார்ப்பதால் சிந்தனையில் தளங்கள் ஏற்படும். அடிக்கடி மனக்குழப்பம் அடைவீர். உங்களுடைய செயலில் மயக்கம் உண்டாகும். தாமதமாக செய்யும் வேலை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலும் கூடாது. 3ஆம் மனிதரிடம் குடும்ப பிரச்சனையை பற்றி சொல்ல வேண்டாம். உங்கள் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வயது மூத்தோர்களிடம் பணிவாக பேசுங்கள். கன்னிராசி பெண்கள் கணவரிடம் அனுசரணையாக இருத்தல் வேண்டும். கணவரை எதிர்த்து பேசுதல் கூடாது. வாரம் ஒரு முறை கணவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா.